இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் டாக்டரா வர்றவங்களுக்கு அந்த வெள்ளை கோட்டு வெறும் பெருமை இல்ல பாஸ், அது ஒரு பெரிய சுமை. பேக்ரவுண்ட்ல சப்போர்ட் பண்ண டாக்டர் ஃபேமிலி எதுவும் இல்லாததால எம்பிபிஎஸ் ரெசிடென்சின்னு எல்லாத்தையும் ஒரு இருட்டுக்குள்ள கஷ்டப்பட்டு தான் கிடக்குறாங்க. எப்ப பார்த்தாலும் காசு பற்றாக்குறைதான். மற்றவங்க எக்ஸாமுக்கு படிக்கும்போது இவங்க வருஷத்துக்கு 10 முதல் 12% ஏற காலேஜ் பீஸை நினைச்சு பயந்துட்டு இருக்காங்க. இவங்க வெறும் மார்க்குக்காக மட்டும் சண்டை போடல, வாழ்வாதாரத்துக்கே போராடுறாங்க. இங்க சிஸ்டம் டோட்டலா ஃபெயில் ஆயிடுச்சு. பிரைவேட் மெடிக்கல் காலேஜுங்க படிப்பை 1 கோடி ரூபாய்க்கு விற்கிற பிசினஸா மாத்திட்டாங்க. இந்த காசு இல்லாததால தான் ஆயிரக்கணக்கான பசங்க 35-45 லட்சம் செலவு பண்ணி ஃபாரின் போய் படிக்கிறாங்க. ஆனா அப்படி படிச்சுட்டு வர்றவங்கள இங்க இருக்கிற சிஸ்டம் ஒரு மாதிரியா தான் பாக்குது. கஷ்டமான எக்ஸாம் வைக்கிறாங்க, இன்டர்ன்ஷிப்பும் சரியா தர்றதில்ல. அவங்களோட பல வருஷ உழைப்பு இந்த சிஸ்டத்தோட சொதப்பலால வீணா போகுது. அவங்க கண்ட கனவு கடைசியில பெரிய தலைவலியா முடியுது. தகுதிக்கு முக்கியத்துவம் தராம காசு இருக்கிறவனுக்கு சீட் கொடுக்கும்போது மெடிசனோட தரமே அடிவாங்குது. ஒரு யங் டாக்டருக்கு ஃபியூச்சர்னாலே கடனும் தள்ளி போற வருமானமும் தான். மெடிக்கல் இன்ஃப்ளேஷன், ஆபரேஷன் செலவு எல்லாமே வருஷத்துக்கு 14% ஏறுது. ஆனா இவங்களோட யதார்த்தம் ரொம்ப மோசம். பயங்கர காம்படிஷன் இருக்கிற மார்க்கெட்ல இவங்க போடுற உழைப்புக்கு ஏத்த காசு வர்றதில்ல. இதனாலேயே சம கடுப்பாகி பர்ன் அவுட் ஆயிடுறாங்க. வாங்கின கடனை அடைக்கணுமேன்ற கட்டாயத்துல பேஷண்ட்டை விட காசுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. இந்த கேப் வருஷ வருஷம் அதிகமாகி டாக்டரையும் பேஷண்ட்டையும் சேர்த்து காலி பண்ணுது. இது நியூஸ்ல வராத ஒரு பெரிய கிரைசிஸ். ஆனா நம்ம ஃபியூச்சர் டாக்டர்களோட லைஃபே இதுதான். நமக்கு வெறும் டாக்டர்ஸோட கவுண்ட் மட்டும் முக்கியம் இல்ல, அவங்கள மதிச்சு கல்வியை வியாபாரமாக்காத ஒரு சிஸ்டம் தான் வேணும். வெள்ளை கோட்டுங்கிறது திறமையோட அடையாளமா இருக்கணுமே தவிர கடன் வலையா இருக்கக்கூடாது. இந்திய மருத்துவத்தோட ஃபியூச்சரை காசு தீர்மானிக்க கூடாது, தகுதி தான் தீர்மானிக்கணும். ஏன்னா நாம டாக்டர்களை கைவிட்டா இந்த நாட்டோட ஹெல்த்தையே கைவிடுற மாதிரி தான். நான் டாக்டர் ஹரிபிரசாத். நாம இனிமேலும் இதை கண்டுக்காம இருக்க முடியாது.